அஸ்ஸலாமு அலைக்கும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனும் தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேரனும். நீதியாலும் ஞானத்தாலும் இறைவழி காட்டுதலாலும் நிரம்பிய ஒரு குடும்பத்தில் பிறந்தார்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் அமைதியான கவனமான இயல்பை கொண்டிருந்தார்கள். தம் புனித வம்சத்தின் வழியாக வந்த ஞானத்தையும் உணர்வையும் ஆழமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களின் தந்தை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடினமான தீர்ப்புகள் மற்றும் உண்மையை பற்றிய விவாதங்களில் ஈடுபடும் போது சிறிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் அருகில் அமர்ந்து கவனமாக கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். சிறுவனாய் இருந்த போதிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன் வயதை விட ஆழமாக கேட்டு புரிந்து கொண்டார்கள். பேசுவதற்கு முன் எப்போதும் நிதானமாக யோசிப்பார்கள். ஒரு நாள் இரு பெண்கள் மனமுடையும் தகராறுடன் வந்தனர். இருவரும் அதே குழந்தையை தங்களுடையது என்று கூறினர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் ராஜ்யத்தின் ஞானிகளும் யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன் இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் இளம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதன் பின்னால் இன்னும் ஆழமான உண்மை மறைந்திருப்பதை உணர்ந்தார்கள். அசாதாரண தைரியத்தாலும் தெளிவாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள். குழந்தையை பிரித்து இரு பெண்களும் ஒரு பங்கை பெறட்டும். ஒரு பெண் மௌனமாக இருந்தார். ஆனால் மற்றொரு பெண் பயத்தில் அழுது கூறினார், குழந்தையை எந்த தீங்கும் செய்யாதீர்கள். குழந்தையை அவளுக்கே கொடுங்கள். அவன் அவளுடையது. அந்த தருணத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உண்மையை வெளிப்படுத்தினார்கள். உண்மையான தாய் மட்டுமே தான் குழந்தை காயப்படுத்துவதை விட பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பின்வாங்க தயங்க மாட்டார். இதை கண்டு ஞானிகள் ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் இந்த புனித குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தையில் அல்லாஹ் வைத்திருந்த ஞானம் வியர்ப்பை ஏற்படுத்தியது.